ஒரு நாள் அங்கதேச அரண்மனையில் அரசர் கர்ணன் தனது அரியணையில் அமர்ந்திருந்தார். அவரிடம் தினமும் ஏழை மக்களும் பிராமணர்களும் வந்து தானம் பெற்றுக் கொண்டிருப்பது வழக்கம். அந்த நேரத்தில் ஒரு பசு பயந்து ஓடிக்கொண்டு அரண்மனையின் உள்ளே நுழைந்தது. அந்த பசுவை ஒரு காவலர் தவறுதலாக வேலியால் தாக்கினார். பசு இடத்திலேயே விழுந்து உயிரிழந்தது. அதை அடுத்து ஒரு வயதான பிராமணர் ஓடி வந்தார். பிராமணர் குரல்: அரசே, இது என் பசு. இதுதான் என் வாழ்க்கை ஆதாரம். இப்போது நான் என்ன செய்வேன்? பசுவை பாதுகாப்பது உங்கள் கடமை அல்லவா? அந்த வார்த்தைகள் கர்ணனின் இதயத்தை தொடின. கர்ணன் குரல்: ஆமாம் பிராமணரே, தவறு என்னுடையது. என் அரசாட்சியில் இது நடந்தது என்பதாலே அதை நியாயமாக சரி செய்ய வேண்டியது என் கடமை. அந்த நிமிஷத்தில் கர்ணன் அந்த பிராமணருக்கு 1000 பசுக்கள், தங்க நாணயங்கள், மண் வளங்கள் எல்லாவற்றையும் தானமாக வழங்கினான். அதை பார்த்த அனைத்து மக்கள் வியப்புடன் கைகொட்டினர். உண்மையான அரசன் தவறு யாருடையது என்பது முக்கியமல்ல, அதை சரி செய்யும் மனதானதுதான் கர்ணனின் மகத்துவம். கதையின் நெறி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி: தவறு உங்கள் வழியிலேயே நிகழ்ந்தால் அது உங்கள் பொறுப்பு. தயை, தர்மம், நியாயம் இவை ஒருவரை உண்மையான மன்னராக ஆக்குகின்றன. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.